லக்ஷ்மி, கண்டிப்பா இன்னைக்கு உன் குடும்பத்துல ஒரு பெரிய பூகம்பம் வெடிக்க போகுது. உன்னை பழி வாங்குறதுக்கு இதுதான் கரெக்டான டைம். ஆதிரா சந்தோஷ் பத்தின விஷயத்த பவித்ரா கிட்ட போட்டு உடைக்க போறான். அப்புறம் இருக்கு கச்சேரி. Excuse me. Hello. Hi பவித்ரா. என்ன? உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமே. என்ன பிரதீபா, என்ன விஷயம்? சந்தோஷ் இன்னும் வரலையா? என்ன விஷயம்? சந்தோஷ் வந்தா உங்களுக்கு என்ன, வரலன்னா உங்களுக்கு என்ன? ஓ ஓ ஓ, என்ன பயங்கர கோவத்துல இருக்க மாதிரி தெரியுது. மோரோவர், இப்ப நான் சொல்ல போற விஷயத்த கேட்டா இன்னும் கோவரம் போல இருக்கே. சொல்லட்டுமா? பவித்ரா, ஆதிராங்கிற ஒரு பொண்ணு உனக்கு தெரியுமா? இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? ஏதாவது சொல்லணும்னா கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க. என்ன பவித்ரா நீ? நான் இப்போ சொல்ல போற விஷயம் உன் வாழ்க்கைய அப்படியே புரட்டி போட போற விஷயம், ஓகேவா? நீ என்னடா இவ்ளோ அசால்ட்டா கேக்குற? இங்க பாருங்க பிரதீபா, நீங்க முதல்ல விஷயத்த சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் என்னன்னு சொல்றேன். ஓகே, வெல், ஆதிரா இருக்கல்ல? ஆமா. ஷீ இஸ் பிரெக்னன்ட். அது உனக்கு தெரியுமா? இதான் விஷயமா? இதுவா என் வாழ்க்கைய புரட்டி போடுற விஷயம்? ஐ நோ எவ்ரிதிங். யூ ஆர் வெரி லேட். எனக்கு வேலை இருக்கு. ஹலோ, வெயிட் 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 மிஸ்டர் சந்தோஷ், நான் இன்னும் மெயினான விஷயத்தையே சொல்லல. அதுக்குள்ள கிளம்பிட்டா எப்படி? ஆதிரா பிரெக்னண்டா இருக்கிற விஷயம் உனக்கு தெரியும், ரைட்? ஆனா அதுக்கு காரணம் யாருன்னு உனக்கு தெரியுமா? அது வேற யாரும் இல்ல, your lovable sweet husband சந்தோஷ் தான் அதுக்கு காரணம். How is it? அச்சச்சோ, என்ன பவித்ரா அப்படியே ஷாக்ல ஜிப் ஆயிடுச்சு, பேச்சே வரல. ஐ திங்க் ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். தனி கொடுத்தனாலாம் பண்ணி. You got it right? என்ன பிரதீபா சொல்றீங்க? நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? 100% உண்மை. Listen, sorry to say this. நீ எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி கஞ்சி போட்ட ஷர்ட் மாதிரி அப்படியே ஸ்டிஃபா வெறுப்பா இருந்தீனா, அதான் அவனுக்கு பிடிச்ச பொண்ணு கூட அவன் ஜாலியா வாழ்க்கை ஆரம்பிச்சிட்டான். இங்கதானே ஆதிரா அத்தை மாமா வரேன்னு சொன்னாங்க. ஆளை காணோம். டேய், இவனை எங்க பார்த்த மாதிரி இருக்குடா. மச்சான், டிவில சமைப்பானே அவன் தான்டா இவன். டேய், இங்க பாரு, வந்தமா ஷோ பண்ணமா சமைச்சமா சாப்பிட்டமா போனமான்னு இருக்கணும். அது எதுக்கு உனக்கு தேவையில்லாத விஷயத்துல நீ தலையிடுற? இனிமே இப்பெல்லாம் பண்ணக்கூடாது, சரியா? பாருங்க, நான் யாருன்னு தெரியாம வந்து பேசிட்டு இருக்கீங்க. ஏய், அவன் தான் சொன்னால நீ டிவில வந்து சமைக்கிறவனு. உனக்கு எதுக்கு தேவையில்லாத இந்த வேலை? வேணா, உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். வந்த வழியை பார்த்துட்டு போயிடுங்க, கிளம்புங்க. ஏய், என்னடா இவன்ட்ட வளவலன்னு பேசிட்டு? இவெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான். இதெல்லாம் வேலைக்கு ஆகுது. தூக்குவோமா? தூக்குங்கடா. புடிங்கடா. எங்கடா அவனை பிடிக்கணும்டா. பாத்து எஸ்கேப் ஆயிட்டான்டா. அவன் விடக்கூடாது எப்படி மச்சான். போடா? ஓகே, எங்க பாடுறா? சரிண்ணா. டேய், விட்டுறாதீங்கடா.
எங்க போனா? ஏய் போலீஸ் வந்துடா. இப்படி அப்புறம் பாத்துக்கலாம். வாடா வாடா பாலாஜி. ஏய் மச்சான் எல்லாம் எஸ்கேப் ஆயிங்கடா. ஏய் வண்டிடு. சீக்கிரம் சீக்கிரம். ஆதிரா இந்த நேரத்துல என்ன சொல்லணும்? எதுக்கு இப்படி ஒரு நைட் நிமிஷம். போன் பண்ணி என்ன நான் டார்ச்சர் சொல்றத- பண்ணிட்டு இருக்கேன்னு நான் சொல்லு ஆதிரா. சொல்றத என்ன கேளு. வேணும்? ஒரு நிமிஷம் கேளு. இத பாரு, நீ எதுவும் சொல்ல வேணாம் ஆதிரா. நீ சும்மா என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்க. நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேளுடா. இந்த மாதிரி நேரத்துல உன்னை கால் பண்ணி கூப்பிடுறேன்னா முக்கியமான விஷயமா இருக்கும்னு யோசிக்க மாட்டியா? நீ பாட்டுக்கு வந்து கத்திட்டே இருக்க. உன் கோவம் என்ன ஒண்ணும் செய்யாது. நான் கோவப்பட்டா என்ன ஆகும் தெரியுமா? இங்க பாரு சந்தோஷ், இதுக்கு மேல என்னால இந்த விஷயத்த மூடி மறைக்க முடியாது. அப்படியே மறைச்சாலும் என் வயிறு காட்டி கொடுத்துரும். எல்லாருக்கும் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ண போற? நாளைக்கே கிளம்புறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் பண்ணணும். என் குழந்தை அப்பா யாருன்னு தெரியாம பிறக்க கூடாது. இன்னார் தான் அவனோட அப்பான்னு அவனுக்கு தெரியணும். நாளைக்கு கோயில வச்சு என் கழுத்துல தாலி கட்டுறேன். யார்? நான் ஆதிரா, நீ சும்மா என்ன நீ உளற? உலர்ல உறுதியாதான் சொல்றேன். நீ நாளைக்கு எனக்கு தாலி கட்டுற. கட்டல நான் என்ன முடிவு வேணாலும் எடுப்பேன். ஆதிரா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. என்ன என்ன சொல்றதா இருந்தாலும் நல்லா யோசிச்சு அப்புறமா சொல்லு. என்ன ஆதிரா? ஆதிரா ஆதிரா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. நீ நாளைக்கு எனக்கு தாலி கட்டுற. என் குழந்தை அப்பா யாருன்னு தெரியாம பிறக்க கூடாது. இன்னார் தான் அவனோட அப்பான்னு அவனுக்கு தெரியணும். டேய்
நீ மட்டும் என்ன விட்டுட்டு ஏதாவது பொண்ண பாக்குறேன்னு தெரிஞ்சது உன்னை கொன்னுடுவேன் பாத்துக்கோ. நீங்க தான் ஆதிராவை கல்யாணம் பண்ணிக்கணும். நாங்க முடிவு பண்ணிட்டோம். எங்களை நீ பகச்சுக்கிட்டா நீ நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். நம்ம மனசுல இருக்கிறத எழுதி வைப்போம், யாராவது எடுத்து படிக்கட்டும். இந்த சந்தோஷ் எங்க போனா? அதுவும் இவ்ளோ காலையில. ஒருவேளை ஆபீஸ் ஒர்க் இருக்குன்னு போயிட்டானா? எதுவா இருந்தாலும் நைட்டே சொல்லிருப்பானே. சரி, எங்க இருக்கான்னு போன் பண்ணி கேட்டுடலாம். வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பியிருக்கான். என்ன இவன் நம்ம கூடவே இருந்துட்டு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்கான். என்னவா இருக்கும்? அத்தை, என்னத்த அப்படி பாக்குறீங்க? அழகா ட்ரெஸ் பண்ணிருக்கியே, அதான் பார்த்தேன். நல்லா இருக்கு. அத்தை, நான் இப்ப எங்க போறேன்னு சொல்லுங்க. எனக்கு எப்படி தெரியும் பவி? நானே உன்கிட்ட கேட்கலான்னு இருந்தேன். சொல்லு, எங்க போற? நான் சொல்ல மாட்டேன், அது சஸ்பென்ஸ். என்ன பவி இவ்ளோ அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போற, ஆனா எங்க போறேன்னு சொல்ல மாட்டேங்கிறியே? சொல்லு. நான் சொல்ல மாட்டேன், நீங்களே கண்டுபிடிங்க பாப்போம். ஆபீஸ்ல ஏதாவது ஃபங்க்ஷனா? இல்ல. அப்புறம் ஃப்ரெண்டோட கல்யாணம்? இல்ல. நீ ஏன் சொல்லு பவி, இந்த புதிரெல்லாம் போடாத ப்ளீஸ். ஆர்வம் அதிகமாவதா? ஆகட்டும் ஆகட்டும். சரி, நான் போயிட்டு வந்துட்டு நான் எங்க போனேன்னு சொல்றேன். ஆமா அத்தை, நீங்க ஆபீஸ் கிளம்பல? நான் போனோம். நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவேன். கேண்டீனுக்காக நிறைய சாமான்லாம் வாங்க வேண்டி இருந்ததா, அதான் லிஸ்ட் போட்டுட்டு இருந்தேன். சரி, அப்ப நான் கிளம்புறேன் அத்தை. ஏய் பவி, சாப்பிட்டுட்டு போ. ஐயோ அத்தை, நான் தான் சொன்னேன்ல ஒரு முக்கியமான விஷயம். ஹலோ, சொல்லுங்க கந்தசாமி. அம்மா, கிளம்பிட்டீங்களாமா? எங்கம்மா இருக்கீங்க? நான் கேண்டீனுக்கு வந்துட்டேன். நீங்க எப்போ வருவீங்க? கிளம்பிட்டேன். இன்னொரு அரை மணி நேரத்துல அங்க இருப்பேன். எந்த தப்பும் பண்ணல. அந்த பொண்ணுக்கு உதவி பண்ண போய்தான் அவ விரிச்ச வலையில இவன் மாட்டிக்கிட்டான். இதுல இருந்து என் குட்டி மீண்டு வரணும். நான் இது வரைக்கும் உன்கிட்ட ஏதாவது கேட்டிருக்கேனா? இத கூட அத கூடன்னு கேட்டிருக்கேனா? இல்ல. இன்னைக்கு கேக்குறேன். என்னோட குட்டி இப்ப இருக்கிற பிரச்சனையில இருந்து எந்த களங்கமும் இல்லாம நீதான் அவனை காப்பாத்தி கொண்டு வரணும்.
என்னோட பவி பாவம். என்னோட குட்டியை தவிர வேற எந்த உலகமும் அவளுக்கு இல்ல. குட்டி தான் அவளுக்கு. குட்டி இல்லாம பவியால இருக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில குட்டி மாட்டிட்டு இருக்கான்னு பவிக்கு தெரியறதுக்கு முன்னால குட்டியை மீட்டு கொண்டு வந்துரு சாமி, கொண்டு வந்துரு சாமி. ரிப்போர்ட்டை வாங்கியாச்சு. லட்சுமி மேடம் இதுக்காக காத்துட்டு இருப்பாங்க. போன் பண்ணி சொல்லிடலாம். ஆதிரா சந்தோஷ கல்யாணம் பண்ணிக்கதான் இந்த மாதிரி கொடூரமான பிளான் பண்ணிருக்கான்னு சொன்னா லட்சுமி மேடம் தாங்க மாட்டாங்க. பேசாம ஹரி சாருக்கு போன் பண்ணி இந்த விஷயத்தை பத்தி கேட்கலாமா? என்னது இந்த நேரத்துல இந்த மனுஷனுக்கு போனே போக மாட்டேங்குது. மறுபடியும் பண்ணுவோம். என்ன போன் போக மாட்டேங்குது? விஷயத்த சொன்னா லட்சுமி மேடம் தாங்க மாட்டாங்கிறதுக்காக தான் போன் போக மாட்டேங்குதா? என்ன ஹரி சார், நான் உங்களுக்கு எவ்வளவு நேரமா போன் பண்ணிட்டே இருக்கேன். நீங்க ஏன் போனே எடுக்க மாட்டேங்கிறீங்க? நானும் உங்களுக்கு போன் பண்ணிட்டே தான் இருந்தேன். உங்களுக்கு கால் போகல. நம்ம ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல போன் ட்ரை பண்ணிட்டே இருந்தோம்னு நினைக்கிறாதா? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம். இருங்க இருங்க இருங்க, நான் முதல்ல உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இது பாருங்களேன், இது பாருங்க, படிச்சு பாருங்க. என்ன மேடம், சந்தோஷ் எப்படி எழுதி வச்சிருக்காரு? அதான் எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னே எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது சார். பவிக்கிட்ட மொத்த விஷயத்தையும் சொல்லிட்டான்னா அவ்வளவுதான். இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் முயற்சி பண்ணிருக்கோமோ எல்லாமே வீணா போயிடும் சார். சார், எனக்கு பவித்ராவோட வாழ்க்கையை நினைச்சா பயமா இருக்குது சார். சந்தோஷ் எடுத்த முடிவு ரொம்ப ராங்கான முடிவுன்னு நினைச்சு நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நியாயம் நம்ம பக்கம் இருக்கு. கண்டிப்பா அந்த ஆண்டவன் அருள் நமக்கு தான் கிடைக்கும். ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? அந்த ஆதிரா பத்தியா? ஆதிரா விஷயம்தான். ஆனா சந்தோஷ் பத்தினது. அன்னைக்கு உங்ககிட்ட அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் ரிசல்ட் வரலன்னு சொன்னேன்ல, உண்மை இல்ல. என்ன சார் சொல்றீங்க? அன்னைக்கு ரிசல்ட் வந்துச்சா? ஆமா மேடம், ரிசல்ட் வந்துச்சு. நான் சந்தோஷ் தான் அப்பான்னு ரிசல்ட் வந்துச்சு. அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்லல. என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பிக்கிட்டு இருந்தேன். அப்பதான் நீங்க சொன்ன அந்த விஷயம் என்ன யோசிக்க வச்சுச்சு. சந்தோஷ் ஆதிரா கூட பழகி 2 மாசம் தான் ஆகுதுன்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக திரும்ப செக் பண்ணலான்னு போனேன். அங்க போய் எக்ஸ்ட்ரா காப்பி கேட்டா டவுன்லோட் பண்ணி தான் தரணும்னு ஒரு காப்பி டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு கொடுத்தாங்க. அத பார்க்கும்போது சந்தோஷ் டிஎன்ஏவும் ஆதிராவோட டிஎன்ஏவும் ஒத்து போகல. அந்த ஆதிராவால இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ ஆதிராவோட வயித்துல வளர குழந்தை குட்டியோடது இல்ல தானே? இல்ல மேடம்.
சார் குட்டி பவிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் சார். நம்ம கஷ்டப்பட்டது எல்லாமே வீணாயிடும். அவன் எங்க இருக்கான்னு தெரியலையே. வாங்க சார். அத்தா, ஹரி சார், நீங்க 2 பேரும் என்ன இங்க? சும்மாதான் பவி, உன்னையும் குட்டியும் பார்க்கலாம் தான் வந்தோம். ஆமா, குட்டி எங்க? அவன் இங்கதான் இருந்தான். ஒரு போன் கால் வந்துச்சு, வெளிய போறேன்னு அவசரமா போனான். என்னை இங்கே வெயிட் பண்ண சொல்லிட்டு தான் போயிருக்கான். பவி, சந்தோஷ் உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா? ஹரி சார், நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இல்ல பவி, உன்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னான்னு சொன்னதானே, அதான் ஹரி சார் கேக்குறாரு. ஓ அதுவா? ஆமா அத்த, அவன் ஏதோ தனியா முக்கியமான விஷயம் ஏதோ பேசணும்னு சொல்லிதான் என்ன கூப்பிட்டான். அதனாலதான் ஆசையா வந்தேன். ஆனா அவன் தான் எதுவுமே சொல்லலையே. ஆனா நீங்க என்ன, அவன் எதுவும் சொல்லாத விஷயத்த ஏதாவது சொன்னானான்னு கேட்டே இருக்கீங்க. அவன் ஏதாவது சொல்ல போற விஷயத்த உங்களுக்கு என்னன்னு ஆல்ரெடி தெரியுமா? இல்ல, அது நீ காலையில கிளம்பும் போது என்கிட்ட சொன்னல, குட்டிய பாக்குறதுக்கு நீ இங்க வர, குட்டி ஏதோ உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னா நீ சொன்னல, அதான் நாங்க சும்மா வந்து உங்களை பாக்குறதுக்கு, வேற ஒண்ணும் இல்ல. பவித்ரா, நீங்க வீட்டுக்கு போங்க. சந்தோஷ் இப்போதைக்கு வரமாட்டான். அத்த, என்ன அத்த, என்ன நடக்குது? சந்தோஷ் எங்க போயிருக்கான்? அவன் என்ன இங்க வெயிட் பண்ணுன்னு தான் சொல்லிட்டு போனான். அவன் வேற எங்கயாவது போயிட்டானா? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? பவி, கண்டிப்பா உங்ககிட்ட சொல்றேன். ஆனா அதுக்கான நேரம் இது இல்ல. ஹரி சார், பவி நீ வீட்டுக்கு போய. தாத்தா தனியா இருக்காருல வீட்ல, நான் வேற அப்பா கிட்ட சொல்லாமலேயே வந்துட்டேன். ஆதிரா, சந்தோஷ், சந்தோஷ், வா சந்தோஷ், நீ வருவேன்னு எனக்கு தெரியும். அத்தை மாமா, நான் சொன்னல கண்டிப்பா சந்தோஷ் வருவான்னு, அதான் வந்துட்டான் பாருங்க. என் நம்பிக்கை வீண் போகல சந்தோஷ். சந்தோஷ், இப்பதான் எங்களுக்கு நிம்மதியா இருக்கு. ஆதிராவுக்கு எப்படிடா இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்க போறோம்னு எங்களுக்கு ரொம்ப யோசனையா இருந்துச்சு. உங்களுக்கு இப்பதான் எல்லாம் புரிஞ்சு நீங்களா இங்க வந்திருக்கீங்க. நீங்க சரியான முடிவு தான் எடுத்திருக்கீங்க. ரொம்ப நன்றி சந்தோஷ். என்னடா சந்தோஷ் சொன்ன? வாய திறந்தாலே எனக்கு குடும்பம் இருக்குன்னு மூச்சுக்கு 300 தடவை சொன்ன. இப்ப பாத்தியா, நீயே உன் குடும்பத்தை விட்டுட்டு என்கிட்ட வந்துட்ட. இதுதான்டா ஆதிரா. மாமா, சந்தோஷ கூட்டிட்டு போய் வேஷ்டி சட்டை போட்டு கூட்டிட்டு வாங்க. ஐயெல்லாம் வந்தாச்சுல்ல? எல்லாம் மணமேடையில ரெடியா இருக்கு. நீங்க ரெடி ஆயிட்டு போய் உட்கார வேண்டியதுதான். நான் போய் சந்தோஷ ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்துடுறேன். வாங்க சந்தோஷ், போலாம். என்ன சந்தோஷ், வாங்க. போ சந்தோஷ், போ. ஆரத்தி எடுத்துக்கோங்க. சந்தோஷ், மாப்பிள்ளையும் பொண்ணும் மாலை எடுத்து மாத்திக்குங்க. என்ன சந்தோஷ் தயங்குற? சீக்கிரம் மாலைய போடு சந்தோஷ். என்னடா ஆச்சு? மாலை வாங்க. இந்தாங்க மாலை. என்ன சந்தோஷ் இது? மாலைய போடு. நாழியாருது, 2 பேரும் மாலையை மாத்திக்குங்க. பவி, நான் உனக்கு மனசார துரோகம் பண்ணல. எனக்கு வேற வழி தெரியல. சந்தோஷ், மாங்கல்யத்தை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க. சீர்வஷஸ்வ மாயுஷ்ய மாரோக்கிய மாவிதா சோபமானம் மகீயதே தானியம் தனம் வசும் பகுபத்ர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயு
சதமானம் பவதி சதாய புருஷன் ததேந்திரியே ஆயுஷ்யேந்திரியே யோசிக்காம மாலைய போடு. தீர்காயுஷ்மான் பவ தீர்க்க சுமங்கலி பவ சர்வாபிஷ சித்திரஸ்து. மாங்கல்யத்தை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரிங்க சாமி. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்தே. முகூர்த்த நேரம் முடிய போறது, தாலி சீக்கிரமா கட்டுங்க. பாத்தியா சந்தோஷ், உன் முன்னாடியே எப்படி பேசுறாங்கன்னு? சந்தோஷ், நீ எனக்கு வேணும் சந்தோஷ். நம்ம குழந்தைக்கு அப்பாவா நீ எனக்கு வேணும்டா. சந்தோஷ், நீ எனக்கு வேணும்டா. ஏய், யார் குழந்தைக்கு யார் அப்பா? உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கும் என் குட்டிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அதட்டி சொன்னா போய் உண்மை ஆகிறாது லட்சுமி ஆண்டி. இது சந்தோஷோட குழந்தைதான். நீங்க இல்லன்னு சொன்னா நான் நம்பிடுவேனா? சும்மா வாயாலெல்லாம் சொன்னா போதாது, எவிடன்ஸ் வேணும். என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு சந்தோஷ் அப்பா இல்லங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் இங்க இருக்கு. இந்தா, இது டிஎன்ஏ ரிப்போர்ட். சந்தோஷ்க்கும் வயித்துல வளர்ற குழந்தைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட். என்ன மிஸ்டர் ஹரிகிருஷ்ணன், உங்க படிச்ச மூளைய காட்டுறீங்களா? கையில காசு கொடுத்தா நீங்க வச்சிருக்கிற மாதிரி 1000 பேர்கிட்ட ஃபேக் ரிப்போர்ட் வாங்கலாம். உங்களுக்கு சந்தோஷ் தான் முக்கியம். அதுக்காக தான் இந்த மாதிரி ஃபேக்கான ரிப்போர்ட்டுங்க எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அதனால என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா சந்தோஷ் இல்லன்னு ஆயிடுமா? மாமா, அந்த ஒரிஜினல் ரிப்போர்ட்டை கொடுங்க மாமா. ஆதிரா, இங்க என்ன நடக்குது ஆதிரா? எனக்கு ஒண்ணுமே புரியல. குட்டி குட்டி குட்டி, நீ அவளை நம்பாத, நீ அவளை நம்பாத குட்டி. அவ பொய் சொல்றா, அவ பெரிய பொய்க்காரி. அவ பொய் சொல்றா. இது ஒரிஜினல் சர்டிபிகேட்டே இல்ல. இல்லடா, உங்க அம்மா தான் பொய் சொல்றாங்க. இந்த ஹரிகிருஷ்ணன் கொண்டு வந்தது ஃபேக் ரிப்போர்ட். இதுதான் ஒரிஜினல் ரிப்போர்ட். இந்த 2 ரிப்போர்ட்டையும் நீயே பாரு சந்தோஷ், உனக்கே புரியும். குட்டி, அவ பொய் சொல்றா. இந்த பொண்ணு மொத்தமா பொய் சொல்றா குட்டி. இது இல்ல சந்தோஷ், ஹரி சார் வாங்கிட்டு வந்த ரிப்போர்ட் தான் உண்மையானது. என்ன நம்ப குட்டி. அந்த குழந்தைக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இல்லடா, நான் வச்சிருக்கிறது தான் உண்மையானது. அதிரா, உன்னை பத்தியும் உன் கிரிமினல் நடத்தைய பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும். அதான் ரிப்போர்ட் கொடுத்த டாக்டரையே பேச வச்சு வீடியோ எடுத்திருக்கேன். நீ சொல்றதெல்லாம் பொய்ன்னு. அத மறைக்கிறதுக்கு நீ என்னெல்லாம் டிராமா போடுற? நீ எல்லாம் வக்கீலுக்கு படிச்சிருந்தேன்னு வெயி, ஒரு கெட்டவனுக்கு கூட தண்டனை கிடைச்சிருக்காது. அது உண்மை. இனிமே நீ தப்பிக்க முடியாது ஆதிரா. உன் வண்டவாளம் எல்லாம் இப்ப தண்டவாளம் ஏற போகுது. பாரு, இப்ப பாரு யார் வர போறான்னு. அப்ப தெரியும். கோகுல்,
ஆதிரா, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன். ஹரிசாரை மீட் பண்ணி நான் இந்த விஷயத்தை எல்லாம் சொன்னேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா நீ தான் என்ன புரிஞ்சிக்கவே இல்லை. இப்ப இந்த அப்பாவி சந்தோஷ நீ கவுக்க பார்த்திருக்க. சந்தோஷ் சார், இவளை நீங்க நம்பாதீங்க. இவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு நான் தான் காரணம். இப்ப நம்புறியா? விடு குட்டி, விடு. இப்போ உண்மை புரிஞ்சிருச்சுல்ல, அது போதும். அதிரா, உன்னை பத்தின எல்லா டீடைலும் எனக்கு தெரியும். உன்னை பத்தி தெரிஞ்சுக்க நான் மும்பை வரைக்கும் போயிருந்தேன். அப்பதான் இந்த அத்தா மாமாவே போய் உனக்கு ஒரு வியாதி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சந்தோஷ், இதுக்கெல்லாம் காரணம் லட்சுமி மேடம் தான். நீ இந்த மாதிரி பிரச்சனையில இருக்கேன்னு அவங்களுக்கு என்னைக்கோ தெரிஞ்சு போச்சு. ஆனா அதை உன்கிட்ட வந்து கேட்டா நீ கத்தி அது பவித்ராவுக்கு தெரிஞ்சு பெரிய ப்ராப்ளம் ஆகுமேனு தான் உன்கிட்ட கேட்காம என்கிட்ட வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஹரி சார் இரவு பகலா சந்தோஷ் எதுக்கு நம்மள தனியா மீட் பண்ணணும், மனசு விட்டு பேசணும்னு சொன்னான். ஆனா எதுவும் சொல்லாம காஃபி ஷாப்லயே அப்படியே விட்டுட்டு போயிட்டான். என்ன சொல்ல வந்தான், அதை ஏன் என்கிட்ட சொல்லாம போனான்? அத்தையும் ஹரி சாரும் எதுக்கு சம்பந்தமே இல்லாம சந்தோஷ தேடி வந்தாங்க? ஐயோ, நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னே ஒன்னும் தெரியல. என்னவா இருக்கும்? என் பவி, சந்தோஷ் உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா? ஹரி சார், பவி நீ வீட்டுக்கு போய. என்ன விஷயம்? ஹரி சார், வாங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். பவி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன முக்கியமான விஷயம் சொல்லணும்? என்ன காஃபி ஷாப் வர சொல்லிட்டு வெயிட் பண்ண சொல்லிட்டு போனியே, அத சொல்லணுமா? சாரி பவி, காஃபி ஷாப்ல வச்சு உன்கிட்ட விஷயத்த சொல்லலாம்னு தான் நினைச்சேன். ஆனா கொஞ்சம் அர்ஜென்டா வெளியில போக வேண்டியது இருந்துச்சு. என்னடா எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டே இருக்க? ஆனா தப்பு பண்ணிட்டு தானே இருக்க. நாங்களும் அதை அனுசரிச்சு போயிட்டே தான் இருக்கோம். பவி, குட்டி என்ன சொல்றான்னு கொஞ்சம் கேளு. ஆமா பவி, இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் நான் உன்கிட்ட சொல்லிடுறேன் பவி. அப்புறம் நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். அப்படியா? இதானே